Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ் சேதுராமன், பல மாநில தலைவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. குஜராத் மாநில தலைவருக்கு வாய்ப்பு, தமிழ்நாடு பாஜக மாநில தலைவருக்கு வாய்ப்பு அப்படின்னு. ஸோ ஒன்று இவர்களை அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், இன்னொன்று அங்கே புதிய தலைவர் நியமிக்க போகிறாங்க அப்படின்ற அடிப்படை. ஏன்னா நட்டாவும் மத்திய அமைச்சரவையில் இடம் பெறுறாரு. அப்போ தேசிய அளவிலையும் பாஜக மறுகட்டமைப்புக்கு உள்ளாகிறதா? இல்ல, அது டெஃபினட்டா அது ஆகும். ஏன்னா ஆர்கனைசேஷன் சேஞ்ச், ஏன்னா 2 வாட்டி டேர்ம் நட்டா அவர்களை கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் நம்ம. ஏன்னா இவங்களுக்கு பொதுவா மோடியோ அமித்ஷாவோ இவர்கள் பொதுவா அவங்க எடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன்ங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற டெமோக்ராட்டிக் ப்ராசஸே போச்சு. ஒன்லி செலெக்ஷன்ங்கிற மாதிரி தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இந்த பேசிஸ் தான் பல மாநிலங்கள்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும் எல்லாமே செஞ்சாங்க தங்களோட ப்ரெரோகேட்டிவ் விஷயமா. அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த ரொட்டேஷன்ல ரொம்ப அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் சரியா வேலை செய்யாமலும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில போர்ட்போலியோ இருந்தா கூட அவங்களுக்கும் அந்த ரெகனைஸ் பண்ணி அதை கொடுப்பாங்க. ஏன்னா காரணம் என்னன்னாக்கா, பொதுவா நம்ம சொல்லப்பட்ட குற்றச்சாட்டும் சரி உண்மையும் என்னன்னாக்கா, பல மினிஸ்ட்ரிஸ்ல மினிஸ்டர்ஸுக்கு வேலைகள் கம்மி தான். காரணம் என்னன்னா பிஎம்ஓலயே அந்த கண்ட்ரோல் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். நிதி அமைச்சகமும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படி இருக்கும்போது தங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து அந்த பதவியில வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. மேபி ஃபார் கண்டினியூட்டி, இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஃபார் அந்த லாயல்டி இப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். மாநில தலைவர்களுக்கு எல்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். நம்ம இதுல நம்ம ஆந்திரா, தெலுங்கானா இவங்க இதுல இருந்து எல்லாம் நம்ம கிருஷ்ணாஜி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரண்ஜி, இவங்க எல்லா மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி அவங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம கவனத்துல எடுத்துக்கோம். இப்ப சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை கொடுத்துருக்கிறது மினிஸ்ட்ரி கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இல்லைன்னா ஹை ப்ராபபிலிட்டி ஒருவேளை அவர்கிட்ட தேசிய தலைவரா அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எது கொடுத்தாலுமே அவர் மோஸ்ட் டிசர்விங் பர்சன். ஏன்னா மத்திய பிரதேசத்துல ஒரு சீட்டு விடாம எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா நான் ஒரு வகையில சொல்லுவேன், இந்துத்துவா அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமான அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான ஒரு இது, அதே மாதிரி பிஜேபியோடைய ஒரு அதீத மாநிலத்துல இருக்கக்கூடியதுல ஒரு பெரிய பங்களிப்பு எல்லாம் பார்த்தோம்னா அது சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுடையது மிக முக்கிய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்படிலாம் இருக்கும்போது நிச்சயமா அவருக்கெல்லாம் வாய்ப்பை நிச்சயமா கொடுப்பாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி நிச்சயமா ஒரு சில மினிஸ்டர்ஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா மேபி என்னுடைய அனுமானம் சரியா இருந்தா திரு அர்ஜுன் ராம் மேக்வால் போன்றவர்களும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுல கடந்த காலங்கள்ல எம்ஓஎஸ் இருந்தவங்களுக்கு யாருக்கு எலிவேஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம கூர்ந்து பார்க்கணும். அதே நேரத்துல நிச்சயமா கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வகையில அட்லீஸ்ட் 2 இல்ல 2 இல்ல 3ங்கிறது நிதிஷ்குமாருடைய ஜெடிஎஸ், அதே மாதிரி இவருடையது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி. சோ இவங்களுக்கு நிச்சயமா அதையும் இப்போ சொல்லுவாங்க. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எம்ஓஎஸ்க்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இதுல இந்த பட்டியல் முழுக்கவே பாஜக மோடி அமித்ஷா தயாரித்த பட்டியலாக பார்க்குறீங்களா? இல்லை சிலர் இப்போ நம்ம சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பார்த்தேன்னா அங்கே முதலமைச்சர் பதவியே அவர் கொடுக்கல அப்படின்னு அவங்கெல்லாம் இப்போ மாநில தலைவராகிறாங்க அப்படின்றப்போ இந்த பட்டியலில் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு அங்கீகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னால கடந்த 2 டேர்மே ஆர்எஸ்எஸ் பொதுவாக எலெக்ஷனுக்கு வேலை செய்து கொடுத்தது. ஆனா எந்த வகையிலுமே அவங்க ரொம்பலாம் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பெரிய அளவுல செய்யல. காரணம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணுங்கிறது. ஆனா அந்த ஃப்ரீ ஹேண்டே இவர்களுடைய இஷ்டத்துக்கு செய்யறதுனாலதான் இன்னைக்கு ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆனா இது இப்பவும் கூட எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா அது ஓரளவுக்கு கண்டினியூ தான் ஆகும். அதனால அது இப்போதைக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிறது வேற, வரும் நாட்கள்ல அதோடைய சேஞ்ச் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நன்றி திரு ரமேஷ் சேதுராமன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.